Hello guys, welcome back. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு unboxing வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆப்பிளோட iWatch SE2 ஓட unboxing. இந்த வாட்ச் எப்படி இருக்கு, இதோட பிரைஸ் என்ன, இதை நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோ எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னடா இவன் கிஃப்ட் ராப் பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இட் வாஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ சிஸ் ஃபார் மேக்கிங் திஸ் வீடியோ பாசிபிள். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எது வாங்கினாலுமே அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ரொம்பவே நீட்டான ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக, பிகாஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்ட இடத்துல டேப் போட்டி வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு பாக்ஸே கிழிஞ்சு போய் ஓப்பன் பண்ணுற நிலமெல்லாம் வரும். பட் ஆப்பிளில் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லேயரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளால ரெண்டு செப்பரேட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுத்துக்குள்ளால உங்களுக்கு மெயினான வாட்ச் ஃபேஸ் இருக்கும். இன்னொன்றில் ரெண்டு விதமான ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கை வந்து பெருசாக இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராப் தனியாக கொடுத்துருப்பாங்க, சின்னதாக இருக்குன்னா யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ச் ஃபேஸ்லேருந்து வரலாம். நம்ம வாங்கியிருக்கிற வாட்சோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைட்டாக ஒரு சாண்டல் கலர் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ்குள்ளால உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்கள் வாட்சுக்கு அடாப்டர் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஐஃபோனோட அடாப்டர் வச்சு இதை நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வச்சிருந்தாலுமே இந்த வாட்சை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ முக்கியமான விஷயம், நம்மளோட வாட்ச் ஃபேஸை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பீலபிள் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பேப்பர் தான், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலை. ஸோ வாவ், செம்மையாக இருக்குது. இனிஷியலாக நம்ம வச்சுருக்கிறது வந்து 44mm வேரியன்ட். ஸோ பெருசாக தான் இருக்குது. என் கை ஆக்சுவலாக கொஞ்சம் சின்னது தான், பட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு பார்க்கலாம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி க்யூட்டாக கர்வியான எட்ஜஸோட ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து ரெண்டு சைஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கூடயே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாட்ச் ஸ்ட்ராப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்குமே ஒரு கம்ப்ளீட் மேனுவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்ல மூவ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு சைடு வந்து ஒரு ஃபிக்ஸட் மாடியூல் மாதிரி தான் இருக்கும். இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ரெண்டு சைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் கையோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது இன்னும் சொல்ல போனால். ஸோ வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக, உங்களுக்கு ஈஸியாகலாம் இது கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. ரொம்பவே லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை மாட்டுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஸ்லைட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், அவ்வளோதான், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதே மாதிரி தான் கீழே உள்ளதையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக. மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபேக் வாட்சஸுமே வித்துட்டு இருக்காங்க, உள்ளால எந்த சென்சரும் இல்லாமல். ஸோ அதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன் ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக கையில் யூஸ் பண்ணி பார்த்துலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு. 44mm கரெக்டான சைஸாக தான் எனக்கு தெரியுது. 40mm ஆப்ஷன் இருக்கும், பட் அதில் உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் கை வந்து சின்னதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து 44mm வாங்குறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன் ஹேண்ட் ஃபீல் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த வாட்சோட செட்டப் பற்றி பார்த்துலாம். செட்டப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். வாட்சில் சார்ஜ் இல்லைனா ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுக்கோங்க. சார்ஜ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் கிட்ட கொண்டு வாங்க, உங்கள் ஐஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி பக்கத்தில் கொண்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும் உங்கள் ஃபோனில், இப்படி ஒரு ஆப்பிள் வாட்ச் வந்து ஃபைண்ட் ஆயிருக்கு, இது உங்களோட அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு QR கோடுக்கு சிமிலராக ஒரு பபிள் மாதிரி மூவ் ஆகிற ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதை ஸ்கேன் பண்ண சொல்லும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஐஃபோனோட உங்கள் ஆப்பிள் வாட்ச் வந்து பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கான நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். உங்களுக்கு ஐஃபோன்லேயே ஹெல்த் ஆப்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து சிங்க் பண்ணிக்க விரும்புகிறீங்களா, அப்புறம் எந்த கையில் வந்து நீங்கள் வாட்ச் வந்து வியர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 minutes வந்து அது வந்து உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வாட்சை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு 10 minutes ஆகும். அது நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த செட்டப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து தாராளமாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொல்லணும்னா இந்த வாட்ச் வந்து கையில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்பவே லைட் வெயிட்டாக, நீங்கள் கட்டி இருக்கிற ஒரு ஃபீலே வராது. உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக நார்மலாக நீங்கள் எப்பயும் இருக்கிற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்சோட. இந்த வாட்சில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் மானிட்டரிங் எல்லாமே. இப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சுனாலே அது பேசிக்கான ஃபீச்சர் ஆயிடுச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் டிடெக்ஷன் மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர்ஸுமே நிறைய இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியே நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு நியூ வீடியோ போடுறேன். ஆப்பிள் வாட்ச் SE2 ஓட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அரௌண்டில் தான் எப்பயுமே இருக்குது. நீங்கள் இந்த ஆஃபர்ஸ்
ஆஃபர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணீங்கன்னா 22,000 அரௌண்டுக்கே நீங்க 44 மில்லிமீட்டர் டயல் இருக்கிற வாட்சை வந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க iWatch 8 இல்ல 7 எல்லாம் வாங்குனீங்கன்னா அரௌண்ட் 45,000 கிட்ட இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க ஆப்பிள் சைட்ல இருந்து நீங்க ஒரு ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆப்பிள் சைட்ல இருந்து ஒரு iWatch இருந்தா உங்க கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வாட்சை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் பேசிக்கா ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க வேண்டிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வாட்ச்லயும் உங்களுக்கு இருக்கு. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வாட்சோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸையும் பத்தி நீங்க வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பை.